அடுத்த நொடியே சுப்ரீம் குடும்பத்தினரும் கிருஷ்ணாவும் அங்கிருந்து கிளம்பினர். அவர்கள் இனி ஒரு நொடி கூட சிவாவின் முகத்தை பார்க்க விரும்பவில்லை. சிவா நீதிமன்றத்திற்கு வெளியே வந்தவுடனேயே ஒரு லக்ஸுரி கார் நீதிமன்றத்தின் முன்பு வந்து நின்றது. காரின் கதவு திறந்தது. தலையில் ராஜ தலைப்பாகை அணிந்தபடியே காரிலிருந்து ஒருவர் இறங்கினார். சிவாவை நேரில் கண்டதும் அவர் மகிழ்ச்சியில் திளைத்தார். ஹெட் குவார்ட்டர்ஸில் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. எல்லா பக்கத்திலும் கன் ஃபயரிங் சவுண்ட் எதிரொலித்தது. ஒரு காலத்தில் அந்த கேம்பெயின் மேஜராக இருந்த சிவா இப்போது மீண்டும் களத்தில் இறங்கிவிட்டார். வந்தவுடனேயே சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ரெடியாகிவிட்டார். அப்போனன்ட் சைடில் இருந்து சில சோல்ஜர்ஸ் உள்ளே ஊடுருவி விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டார். அவர்கள் ஆர்ட்டிலரி ஸ்டோரை கொள்ளையடிக்க சென்று கொண்டிருந்தார்கள். அதை புரிந்து கொண்ட ஒரு சோல்ஜர், மேஜர், அவங்க ஆர்ட்டிலரி ஸ்டோருக்கு போறாங்க. அவங்க மட்டும் அதை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா நார்த் ஈஸ்ட் பார்டர் கம்ப்ளீட்டா டேஞ்சர் சோனுக்கு போயிடும் என்று சொல்ல, சிவா ஜாக்கெட்டை கழட்டிவிட்டு தன்னுடைய மசில் பாடியை காட்டியபடி அட்டாக்குக்கு ரெடியானார். ஷோல்டரை முறுக்கியபடி, அதை கொள்ளடிக்கிற அளவுக்கு இங்க யாருக்கு கட்ஸ் இருக்குன்னு பார்த்துடுவோம் என்று சொல்லிவிட்டு அந்த சோல்ஜரை பார்த்து கண் சிமிட்டினார். அதை பார்க்கும்போது அந்த சோல்ஜருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சிவா அந்த அட்டாக்கை அசால்ட்டாக லெப்ட் ஹேண்டில் டீல் செய்து கொண்டிருந்தார். அவன் கொஞ்சம் கூட டென்ஷனாகவே இல்லை. அவன் முகத்தில் நம்பிக்கை தெரிந்தது. அவனை பார்க்கும்போது அருகில் இருந்த சோல்ஜருக்கும் மோட்டிவேஷனலாக இருந்தது. சிவா சில சோல்ஜர்களை அழைத்துக் கொண்டு நேரத்தை வீணாக்காமல் ஆர்ட்டிலரி ஸ்டோரை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு டர்னிங்கில் திரும்பும்போது சில அப்போனன்ட் ஸ்டோரை நெருங்குவதை பார்த்த சிவா சடனாக பேக் அடித்து சுவற்றின் வளைவில் மறைந்து கொண்டார். அவனை பார்த்து மற்ற சோல்ஜர்களும் அவனுக்கு பின்னால் மறைந்து கொண்டார்கள். அப்போனன்ட்ஸ் மொத்தம் 6 பேர் இருந்தார்கள். சிவா தனக்கு பின்னால் இருந்த சோல்ஜர்களிடம் ஜாடையாக 6 பேர் இருப்பதை தெரியப்படுத்தினார். பிறகு அவன் எந்த சத்தமும் இல்லாமல் தன் இடுப்பில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து அருகில் இருந்த ஃபியூவல் கேன் மீது ஓட்டை போட்டான். அது லீக் ஆக ஆரம்பித்தது. பின் அவன் ஒரு கனமான துப்பாக்கியை எடுத்து கூரையை நோக்கி குறிவைத்து ஷோ டைம் என்று சொல்லிவிட்டு ஷூட் பண்ணினான். துப்பாக்கி சத்தம் கேட்டு எதிரிகள் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் அங்கே யாருமே இருப்பதாக தெரியவில்லை. அவர்களுக்குள் அங்க யாரோ இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக அந்த பாதையில் நடந்து வந்தார்கள். அவர்கள் கையில் துப்பாக்கியை பிடித்திருந்தார்கள். சிவா கூலாக தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சாக்லேட்டை எடுத்தார். இந்த சண்டை நேரத்தில் அவன் சாக்லேட் சாப்பிட போகிறானா என்று அவனோடு வந்த சோல்ஜர்ஸ் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது சாக்லேட் அல்ல, அது சக்தி வாய்ந்த ஒரு மினி பாம். சிவா அவர்களுக்காக காத்து கொண்டிருக்க அவர்களில் ஒருவர் அந்த டர்னிங்குக்கு அருகில் வந்ததை உணர்ந்தவுடன் சிவா மினி பாமை தூக்கி போட்டார். அது வெடிக்க முதலில் வந்த 2 பேர் தூக்கி வீசப்பட்டார்கள். அதை பார்த்து பின்னால் வந்த 4 பேரும் உஷாராகிவிட்டார்கள். சிவா சடனாக அவர்களுக்கு எதிரில் நிற்க அவர்கள் கோபமாக சிவாவை நோக்கி ஓடி வந்தார்கள். ஓடி வந்த வேகத்தில் தரையில் ஃபியூவல் இருப்பதை பார்க்காமல் வழுக்கிவிட அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கி பறந்து விட்டது. எனிமீஸ் அதில் வழுக்கி ஒருவர் மீது ஒருவர் விழுந்தார்கள். சிவா அந்த கேப்பை பயன்படுத்திக் கொண்டு அருகில் கிடந்த அயன் ராடை எடுத்து எதிரியின் தலையில் அடித்தார். அவன் அந்த இடத்திலேயே தலையை பிடித்துக் கொண்டு சரிந்து விழுந்தார். அடுத்த செகண்ட் சிவா வேகமாக ஒரு டேபிள் மீது ஏறி மற்ற 2 எதிரிகளையும் வீழ்த்தினார். அப்போது ஒருவன் கன்னை உயர்த்தினார். ஆனால் சிவா ஏற்கனவே அலர்ட்டாக இருந்ததால் அவனை நோக்கி ஒரு கனமான பெட்டியை தள்ளினார். அது நேரடியாக அந்த எதிரியின் மீது விழுந்தது. இப்போது ஒருவன் மட்டுமே எஞ்சியிருந்தான். அவன் இப்போது சிவாவை பார்த்து பயந்து ஓட ஆரம்பித்தான். சிவாவோடு வந்த சோல்ஜர் சிவாவின் ஃபைட்டை ரசித்தார்கள். அவன் ஸ்டைலாக ஃபைட் பண்ணி கொண்டிருந்தான். அந்த எனிமி ஓடிச் சென்று ஒரு கிரெனேடை கையில் எடுத்தபடி வேகமாக சிவா பக்கம் திரும்பினான். ஆனால் அது டூப்ளிகேட் என்று அப்போதுதான் தெரிந்தது. அவன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க சிவா அவனையும் அட்டாக் செய்தான். சோல்ஜர்ஸ் எல்லோரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். உடனே சிவா ஒரு வாக்கி டாக்கியை எடுத்து குரு பிரசாத்திடம், ஜெனரல், திஸ் இஸ் மேஜர் சிவா இஸ் பேக். ஆர்ட்டிலரி ஸ்டோர் இப்போ சேஃப். இனி மற்ற இடத்தை கிளியர் பண்ணணும் என்று சொல்ல, ஜெனரல் குரு பிரசாத் அதை கேட்டு சந்தோஷமாக சிரித்துவிட்டு, வெல்கம் பேக் சிவா, அட்டாக் எப்பவும் யூனிக் தான் என்றார். சிவா பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு சோல்ஜர் வேகமாக ஓடி வந்து, அட்டாக்கர்ஸ் நம்ம ஹோல் கேம்ப் அழிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட அதிகம் பேர் இல்ல. இப்போ என்ன சார் பண்றது? அவங்களை எப்படி ஸ்டாப் பண்றது என்று கேட்க, சிவா ரைஃபிளை அழித்து பிடித்தபடி, நம்ம ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவோம்னு நினைச்சிட்டாங்க. அது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, நாம எவ்வளோ ஸ்ட்ராங் அதுதான் முக்கியம் என்றார்.
அதை கேட்டு சில ஓல்ட் சோல்ஜர்ஸ் முன் வந்து, மேஜர், அவங்கள நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க, நீங்க இந்த நாட்டுக்கு கண்டிப்பா தேவை என்று சொல்ல சிவா சிரித்துவிட்டு, நான் ஓடி ஒளிர ஆள் இல்ல, அப்படித்தான் நான் உயிர் வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல, எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி பார்த்துடலாம், நாட்டுக்காக போராடும் போது உயிர் போறத நான் பெருமையா நினைக்கிறேன் என்றார். பட் சார், நம்ம கிட்ட ஆளுங்கெல்லாம் கம்மியா இருக்கும், வெப்பன்ஸும் கம்மியா இருக்கு, அப்புறம் எப்படி அவங்கள சமாளிக்கிறது என்று கேட்க, சிவா தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்து, வெப்பன்ஸை விட தைரியம் தான் ரொம்ப முக்கியம், நான் இருக்கிற வரைக்கும் இந்த கேம்புக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி எதுவும் ஆக விட மாட்டேன், என் கூட வர விருப்பம் இருக்கவங்க எல்லாம் வரலாம், மத்தவங்க இப்பவே பேக் டோர் வழியா எஸ்கேப் ஆகி போயிடலாம் என்றார். வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னர் எல்லோரும் கோரஸாக "We are ready, Major" என்றார்கள். இதை நாம மறக்க முடியாத வெற்றியாக்கி காட்டுவோம் என்று சொல்ல எல்லோரும் கோரஸாக "ஜெய் ஹிந்த்" என்று சத்தமாக சொன்னார்கள். அதே நேரம் ஹெட் குவார்ட்டர்ஸின் கண்ட்ரோல் ரூமில் புதிதாக உருவாகி இருக்கும் இளம் தீவிரவாதிகள் கும்பலின் 2 கமாண்டோக்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு வெளியே நின்று மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்களோடு இன்னும் சில தீவிரவாதிகளும் இருந்தார்கள். தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க ஜெனரல், அது வேஸ்ட், ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க என்று டேவிட் சொல்ல, நீங்க இங்கதான் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், சோ ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க, இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்றான் ஜோயல். அப்போது திடீரென ஒரு விசித்திரமான குரல் வந்தது. ஒருவேளை சரண்டர் ஆக முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க என்று கேட்க, டேவிடும் ஜோயலும் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் அங்கே யாருமே இருக்கவில்லை. அப்போது திடீரென சிவா ரூஃபில் இருந்து குதித்து அவர்களுக்கு எதிரில் வந்து நின்றார். அவனை பார்த்தவுடன் அவர்கள் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. யார் நீ என்றான் டேவிட். ஜோயல் கோவமாக, இத்தனை நாள்ல உன்னை நான் இங்க பார்த்ததே இல்லையே, சாகிறதுக்காக தான் இங்க வந்தியா? சிவா அவர்களிடம், வேண்டாம், நீங்கெல்லாம் எனக்கு எதிரியே கிடையாது, ஒழுங்கா போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்றான். டேவிடும் ஜோயலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இருவரும் கைகளை கோர்த்து கொள்ள டேவிட் அவனை அட்டாக் செய்ய ஆரம்பித்தார். டேவிடும் ஜோயலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தார்கள். இருவரும் ஒன்றாக ஃபைட் செய்தார்கள். ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தார்கள். அவர்கள் அதில் மிகவும் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார்கள். அவர்களை ஜெயிப்பது அவ்வளவு ஈஸியாக தெரியவில்லை. அவர்கள் பல டெக்னிக்கை பயன்படுத்தினார்கள். அதற்குள் எல்லா சோல்ஜர்களும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டார்கள். ஆனால் சிவா அசால்ட்டாக அவர்கள் இருவரையும் டீல் செய்தார். இதை பார்த்து கடுப்பான டேவிடும் ஜோயலும் துப்பாக்கியை எடுத்து சிவாவை நோக்கி நீட்டினார்கள். ஆனால் சிவாவின் முகத்தில் எந்த டென்ஷனும் இல்லை. அவன் கூலாக நின்று கொண்டிருந்தார். டேவிடும் ஜோயலும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு இருவரும் ஒன்றாக சுட ஆரம்பித்தார்கள். குண்டுகள் சரமாரியாக வீசப்பட்டன. சிவா ஒரு சிறிய கேட்ஜெட்டை எடுத்து ஆபரேட் செய்ய அவனை நோக்கி வந்த புல்லட்ஸ் எல்லாம் காற்றில் அப்படியே உறைந்து நின்று விட்டது. அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிவிட்டார்கள். அந்த காட்சியை பார்க்கும்போது டைம் ஃப்ரீஸ் ஆனது போல இருந்தது. இது என்ன மேஜிக் என்று இருவரும் வியப்போடு யோசிக்க, சிவா சிரித்துக்கொண்டே, இது மேஜிக் இல்ல, உங்க அழிவோட ஆரம்பம். இதுக்கு நான் புல்லட் பிளெண்டர்னு பேர் வச்சிருக்கேன். இதோட வேலையை பாக்குறீங்களா? இது நீங்க அனுப்பின புல்லட்டை உங்க பக்கமே திருப்பி விட்டுடும், பாக்குறீங்களா என்று சொல்லிக்கொண்டே கேட்ஜெட்டை திருகினார். அந்த இடத்தின் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்டிவேட் ஆகி எல்லா புல்லட்ஸும் எதிரிகளை நோக்கி திரும்பியது. ஜோயலும் டேவிடும் பயந்து விட்டார்கள். ஆனால் புல்லட்ஸ் அவர்களை கடந்து சென்று பின்னால் சுவற்றின் மீது பாய்ந்தது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அது ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. எதிரிகள் அதை பார்த்து திகைத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் ஓயவில்லை. மற்ற சோல்ஜர்ஸ் எல்லோரையும் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார்கள். அதற்கு மேல் சிவா அவர்களை விட தயாராக இல்லை. அவன் ஷூவில் ஒரு கேட்ஜெட்டை ஆக்டிவேட் செய்ய அவன் ஒரு சில அடிகள் மேலே எழும்பி காற்றில் மிதக்க ஆரம்பித்தான். டேவிடுக்கும் ஜோயலுக்கும் எதிரில் சென்று லேண்ட் ஆனான். அவர்கள் இருவருக்கும் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் சிவா அவனாகவே உருவாக்கிய கேட்ஜெட்ஸ். இது போர் சமயங்களில் அவனுக்கு உதவியாக இருக்கும். இதனால்தான் அவனுடைய எனிமீஸ் அவனுக்கு ஃப்ளையிங் மேஜர் என்று சிறப்பு பெயர் வைத்திருந்தார்கள். டேவிட் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்து, நீதான் ஃப்ளையிங் மேஜரா? உன்னதான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் என்று சொல்ல, சிவா சிரித்துக்கொண்டே, ஆமா, அது நான் தான். நீ எதுக்காக என்ன தேடுற என்றான். டேவிடும் ஜோயலும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். அது பழைய கதை, உன்னை கொல்லணுங்கிறது தான் எங்க ஒரே நோக்கம். ஆனா நீதான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டிய மேஜர் என்றான்.
உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சிவாவிடம் இருந்த கேட்ஜெட்களும் டெக்னாலஜிகளும் டேவிட் மற்றும் ஜோயலை ஆச்சரியப்படுத்தியது. அவர்கள் இருவரும் சிவாவுக்கு முன் நார்மலாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய முகத்தில் ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் தெரிந்தது. ஜோயல் பாக்கெட்டில் இருந்து ஒரு பொருளை எடுத்து ஓபன் செய்து சிவா மீது ஸ்ப்ரே செய்தார். அதை முகர்ந்ததும் சிவாவுக்கு போதையாக இருந்தது. அது 2 நிமிடங்கள் மட்டுமே ஒருவரை போதையாக்கும். அந்த கேப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்த டேவிட் சீரியஸாக கில்லும் என்று சத்தமாக சொல்ல இருவரும் சிவாவை அட்டாக் செய்ய ஆரம்பித்தார்கள். ஜோயலும் டேவிடும் மாஸ்க் போட்டு இருந்ததால் அந்த ஸ்ப்ரே அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. ஜோயல் விரைவாக ஒரு குத்து விட்டார். அது சிவாவின் தோளில் பட்டது. சிவா ஒரு அடி பின் வாங்கினார். பின் மீண்டும் சமநிலைக்கு திரும்பினார். ஒருமுறை தோலை குலுக்கி மீண்டும் ரெடி போஸில் வந்து நின்றார். சிவா நினைத்தால் அவர்களை சுலபமாக காலி செய்து விடுவார். ஆனால் அவர்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று போராடினார். நான் உங்க 2 பேரையும் உயிரோடு பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள அரெஸ்ட் ஆயிடுங்க, இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்றார். ஆனால் டேவிடும் ஜோயலும் அவன் சொல்வதை கேட்பதாக இல்லை. டேவிட் ஒரு பெரிய கத்தியை கையில் எடுத்து விட்டார். கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் அது சிவாவின் மார்பை தாக்கியது. சோல்ஜர்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகிவிட்டார்கள். சிவா பின்னோக்கி தள்ளி சென்று விழுந்தார். ஆனால் மீண்டும் உடனடியாக எழுந்து நின்றார். அவர்கள் இருவரும் ஒரே மூளையாக செயல்பட்டார்கள். அதனால் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான 2 தாக்குதல்களை சமாளிக்க சற்று சிரமமாக இருந்தது. ஜோயலின் அட்டாக் வேகமாக இருந்தது. சிவா இப்போது போதையில் இருப்பதால் அவன் தப்பிப்பது கடினமாக இருந்தது. சோல்ஜர்ஸ் அவனுக்கு உதவி செய்ய நினைத்தார்கள். ஆனால் அதற்குள் டேவிடின் ஆட்கள் அவர்களோடு சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள். சிவா தன்னுடைய இன்னொரு கேட்ஜெட்டை பயன்படுத்த நினைத்தார். ஆனால் அதற்குள் டேவிட் அவனது கைகளை பிடித்துக் கொண்டார். இனிமே உன்னோட கேட்ஜெட்ஸ் எதுவும் வேலை செய்யாது என்று பற்களை கடித்தார். ஜோயல் மீண்டும் சிவாவை உதைத்தார். அது சிவாவின் தாடையில் பட்டது. சிவா கீழே விழுந்து விட்டார். அவன் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. டேவிட் ஜோயல் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை தொடர்ந்து அட்டாக் செய்தார்கள். பின் அவனிடம், உன்னோட கேட்ஜெட்டும் நுட்பங்களும் ரொம்ப அபாரமா இருக்கு, இதுக்கு மேல நீ எங்க விஷயத்துல தலையிட முடியாது, ஆட்டம் முடிஞ்சிடுச்சு என்றான். இதை சொல்லிவிட்டு ஜோயல் சிவாவை நோக்கி நகர்ந்தார். அவன் கையில் ஒரு பெரிய கத்தி இருந்தது. அதை அவன் கையில் பிடித்தபடி கோவமாக, உனக்கு இனிமே தப்பிக்க வழியே இல்ல என்றான். தரையில் படுத்திருந்த சிவா மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். அவன் முகத்தில் ஏதோ ஒரு பிரகாசம் தெரிந்தது. அவன் மெதுவாக எழுந்து நின்றான். இத்தனைக்கு பிறகும் அவன் மயங்காமல் இருப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிவா தன் பாக்கெட்டில் இருந்து 2 சிறிய ஷார்ப்பான கத்திகளை எடுத்து சண்டையிட தயாராக நின்றான். வா, வந்து உன் பலத்தை காட்டு என்றான். ஜோயல் தனது கையில் இருந்த கத்தியை உயர்த்தினார். சிவாவை தாக்குவதற்காக அவனை நோக்கி வேகமாக பாய்ந்தான். சிவா விரைவாக தன் கைகளை காற்றில் சுழற்றி கத்தியை வீசினார். கத்தி வேகமாக சென்றது. அது அவனுடைய கையில் பட்டது. உடனே அவன் கையில் இருந்த நீளமான கத்தி தரையில் விழுந்து விட்டது. டேவிட் இதை பார்த்து கோவப்பட்டு, போதும் மேஜர், நிறுத்திக்க, இதெல்லாம் வீண் முயற்சி என்று கத்தினான். இதை சொல்லிக்கொண்டே அவனும் சிவாவை நோக்கி பாய்ந்தான். ஆனால் சிவா மற்றொரு கத்தியை எடுத்தான். அந்த கத்தி டேவிட் காலில் சிக்கிக் கொண்டது. இதனால் அவன் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்து விட்டான். பிறகு சிவா மெதுவாக எழுந்து நின்றான். நான் உங்க கூட சண்டை போடுற மூட்லயே இல்லைன்னு சொன்னேன், ஆனா நீங்க தான் என்ன கட்டாயப்படுத்தினீங்க. இந்த ஃப்ளையிங் மேஜரால என்ன பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்றான். மீதமுள்ள வீரர்கள் பயந்தார்கள். சீக்கிரமா இங்கிருந்து ஓடிருங்க, இவன் ரொம்ப டேஞ்சரஸ் என்று கத்தினான். ஆனால் சிவா அவர்களுக்கு தப்பிக்க வாய்ப்பு கொடுக்கவில்லை. அவன் தன்னுடைய 2 கத்திகளையும் கையில் எடுத்து விரைவாக எதிரிகளை நோக்கி பாய்ந்தான். அவனுடைய மூவ்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் வேகமாகவும் துல்லியமாகவும் இருந்தது. எதிரிகளுக்கு தப்பிக்க வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஒருவர் பின் ஒருவராக குறிவைத்துக் கொண்டே இருந்தான். அவனுடைய திறமையை பார்க்கும்போது அவன் மனிதர்களை கொல்வது போல இல்லை, வீடியோ கேம் விளையாடுவது போல இருந்தது. சிவாவுடன் வந்த வீரர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர், ஃப்ளையிங் மேஜர் திரும்பி வந்தாச்சு என்று சத்தமாக கத்தினார். மற்றொரு வீரன் பெருமையோடு, ஆமா, நான் இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்றார். சிவா கடைசியாக எல்லா எதிரியையும் முடித்துவிட்டு தன்னுடைய கத்தியை இடுப்பில் தொங்கவிட்டார். அவன் தனது வீரர்களை பார்த்து புன்னகையோடு, வாங்க, இப்பவே நாம ஜெனரல் குரு பிரசாத்தை கண்டுபிடிக்கணும், நம்ம வேலை இன்னும் முடியல என்றார். எல்லா வீரர்களும்
உற்சாகமாக மேஜரோடு சென்றார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.